மணிகண்டன், ஒரு லாஜிக் இருக்குல்ல அவர் சொல்றதுல. நீங்க வந்து தனித்தனியா போட்டி இருந்தா மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தை காமிச்சிருக்க முடியும். ஓபிஎஸ் இபிஎஸ் ஆனா இபிஎஸ் அன்னைக்கு கிடைச்சிருக்கும். அந்த தொகுதி அப்படி மேற்கு மண்டலத்துல இருக்கு. அந்த வாய்ப்பு இப்ப மறுக்கப்பட்டிருக்கு. 89 உதாரணம் எடுத்துக்கோங்க. தனிச்சின்னத்துல தான் வந்தாங்க, பெரிய வெற்றியை பெற்று அதுக்கு பிறகு ரெட்டலை அப்படிங்கறது அடைய முடிஞ்சதுல ஜெயலலிதா அவர்களால. அப்ப அதே ஒரு வாய்ப்பு இங்க கிடைச்சு அதை விட்டுட்டாரு அப்படிங்கிறாரு. இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு போய் ஓபிஎஸ் எனக்கு அந்த தொகுதியில் எனக்கு ஓட்டு கிடையாது, அதனால கம்மியா வாங்கினா நாங்க சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாடு கூட 1.5 கோடி தொண்டர்கள் என் கூட தான் இருக்காங்கிறீங்க. அப்ப அங்க போய் சொல்ல முடியாது. உச்ச நீதிமன்ற வழக்குக்கு இது ஒரு பெரிய பயன்பாடா இருந்திருக்கும். மணியன் இல்லைங்க, அதாவது இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எடப்பாடியாருடைய தெளிவான எண்ணம், நோக்கம், முடிவு 20 மாத காலம் ஆண்ட திமுக ஆட்சியுடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே தோல்வி காட்டுதான். இங்க பன்னீர்செல்வம் ஒரு கூட்டம்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப பொலிட்டிக்கலா கரெக்டா பேசுறீங்க. ஆனா இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யற வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திரு டி ஜெயக்குமார் தினசரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அவரோ இல்ல வேறு அதிமுகவுடைய தலைவர்களோ எது குறித்து அதிகமா பேசுனீங்க? திமுகவை அல்லது திமுக கூட்டணி வேட்பாளரை தோற்கடிக்கிறோம் அதுதான் இங்க பிரதானம்னு சொன்னோமா, அல்லது ரெட்டலையை பெறப்போகிறோம், துரோகிகளை வீழ்த்த போகிறோம்னு சொன்னது அதிகமா இருந்துச்சா? இல்ல இல்லைங்க, அதாவது ஒரு உரம் துரோகிகளும் இருந்தாங்க, இன்னொரு உரம் எதிரி. திமுக என்பது எதிரியை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்குதான் எதிரிங்கிற இடத்துக்கே வர்றீங்க. இல்ல முன்னாடியே எடப்பாடியார் போட்டியிட முடிவெடுத்தது காரணமே ஈரோடு மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களே இன்னைக்கு பெரும்பாலும் பெண்களுக்கு இலவச பசுப்பயணம் கொடுத்தா சொல்லிட்டு மின்கட்டை உயர்வு, சொத்து உயர்வு, விலைவாசி உயர்வு, இப்படி எல்லா உயர்வுகளையும் கொடுத்து நெருக்கடியான நிலையில மக்கள் வந்து வேலை வாய்ப்பே இல்லைங்க. மாணவர்கள் கல்விக்கு பரப்புரைக்குள்ள வந்துட்டீங்க. நான் அது போலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இல்ல பரப்புரை எப்படி இருக்க போது, யார் பரப்புரை ஏற்க போறாங்க அப்படிங்கறத பேச போறோம். நான் கேட்டது ஸ்ட்ராட்டஜியில ஷபீர் ஒரு கருத்து முன் வச்சாரு, எடப்பாடி பழனிசாமி சக்சஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனா முற்றிலும் வேற ஒரு கோணத்துல இருந்து அதை திரு ஈஸ்வரன் பாக்குறாரு. பல அரசியல் நோக்கர்களும் எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜ் இது அல்லது அவர் தன்னுடைய தலைமையை நிரூபிச்சிட்டார்ன்ற இடத்துல இருந்து பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாருன்றாரு திரு ஈஸ்வரன். தனிப்பட்ட முறையில் ஈஸ்வரனுடைய கவலை புரிந்து கொள்வேன், வெளிப்படையாக பேச முடியாது. ஆனா ஒன்று, எடப்பாடியார் தான் அதிமுக என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது, இனியும் தெளிவுபடுத்தப்படும். இதை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா மறைமுகமாக சிலர் ஓபிஎஸ் என்னோட ஓட்டு பாதி ஓட்டும் பாரு, அதுக்கு சொன்னாலுமே கவலை இல்லைங்க. என்னன்னாங்க திரு பன்னீர்செல்வம் மட்டும் அனைவரும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அவர் பல வகையில நெருக்கடி கொடுத்து பேசுவதற்கும் இணைவதற்கும் தயாரா வந்துட்டு இருக்காரு. அந்த இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல விரும்பல. ஆனால் இன்றைக்கு தொண்டருடைய முழுமையான நம்பிக்கை பெற்று, அதாவது அந்த எம்ஜிஆர்களோ புரட்சிகள் அம்மாவோ எப்படி இந்த இரட்டை இலையை பெற வேண்டும்ங்கிற இடத்துல ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கடிதம் அனுப்பி அவருடைய கருத்தையும் கேட்டு அதுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்க வேண்டி இருக்குது. அப்ப அவர் நீக்கப்பட்டு விட்டார், அவருக்கு எங்களுக்கு தொடர்பே கிடையாது, கட்சியில் இணைக்கவே மாட்டோம்ங்கிற இடத்துல இருந்து மாறி அவருடைய கருத்தையும் கேட்க வேண்டிய இடம்னு ஒன்று வரும்போதே அது ஒரு செட்பேக் தானே. அதை தவிர்த்து பெரிய அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்க முடியும், எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனா வியூகத்தில் அவர் தவறு விட்டாரு, பிஜேபி ஏமாற்றி விட்டதுங்கிறாரு ஈஸ்வரன். இல்லை, இங்கேயும் நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் செல்வாக்கு இன்றைக்கு பதிவாயிருக்கிறது, அதாவது ஆவணமாக பதிவாயிருக்கிறது. 2501 உறுப்பினர்கள் பெரும்பாலும் 2665 பேர்ல 2501 உறுப்பினர்கள் பெரும்பான்மையை காட்டியிருக்கிறார். அது தெரிஞ்சதானே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே. அதுதான் இல்லை, இது கடந்த காலத்துல இதுவே ஏற்கப்படாமல் இதுவே போதுமா என்று சொல்லப்படுகிறார். இவ்வளவு தூரம் பேசி கூட ஒரு நபர் போல விலகி போகாமல் எடப்பாடியார் நிற்பது காரணம் என்ன? அவர்தான் சரியான தலைமை என்று முடிவெடுத்த காரணங்க. எந்த தொண்டரும் சிக்கல்களுக்குள்ள போய் நிற்கும் போது நீங்க கட்சி இங்கதான் இருக்கு, எம்எல்ஏக்கள் இங்கதான் இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனால் நீதிமன்றத்துல அல்லது தேர்தல் ஆணையத்துல எது நிக்குது, இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னங்கிற இடத்துல இருந்துதான் நீங்க திரு ஓபிஎஸ்ஸையும் இன்னைக்கு சேர்த்துக்கொண்டு அல்லது அவரு கருத்தையும் கேட்டுக்கொண்டு போக வேண்டிய ஒரு இடம் வந்திருக்குங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. அந்த இடத்துல ஒரு செட்பேக் இல்ல இது தவறு. அதாவது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தலுக்கு இந்த சின்னம் யாருக்கு எந்த வேட்பாளர் அளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதனால் நீக்கப்பட்டதாக கருதப்படும் 4 பேரையும் சேர்த்துக் கொண்டு ஒரு வாக்குறுதி நடத்த வச்சுக்கலாம். இது பெரிய விஷயமே அல்லது மிகச்சாதாரண விஷயம்.
இப்ப அந்த தேர்தலோடு முடிவடைகிறது. மீண்டும் அந்த வழக்கு தொடர்கிறது. இறுதிக்கட்ட தீர்ப்பு வரப்போகிறது. தீர்ப்பு பிறகு பாருங்க, நிச்சயமாக இதே முடிவு தொடர் முடிவாக மாறுங்க. எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீசோட அக்கறையை, கவலையை நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், தப்பா சொல்ல நினைக்கல. ஆனா அதே சமயம் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உண்டு. ஈரோடு காலத்தில் நாளை மறுநாள் பொதுக்கூட்டம் பேசப்படா, நீங்க பாருங்க. அதன் மூலமாக அவருக்கு வரக்கூடிய மாற்றத்தை பாருங்க. ஏன்னா இன்றைக்கு ஈரோடு மக்கள், ஆனா ஈஸ்வரன் மிக தெளிவாக தெரியும், எடப்பாடியாருக்கு மிகவும் சாதகமான பகுதி, சாதகமான தொகுதி. இங்க கடந்த காலத்தில் கூட நான் கூட 3 நாள் போயிருந்தேன். இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில ஒரு தவறான பிரச்சாரம் இருந்தது. இன்றைக்கு அவர்கள் கூட மனம் வெறுப்பி இருக்காங்க திமுக மீது. அவருக்கு என்னவெல்லாம் சொன்னார்களோ அவையெல்லாம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எடப்பாடியார் ஆட்சி பெறுவதை விரும்புகிறோம். அதற்கு ஒரு மாற்றத்தை அளிக்க வேண்டும். இந்த மாற்றத்துக்கான வாய்ப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாங்கள் எடப்பாடியார் போட்டு போறோம். இஸ்லாமிய மக்கள் நானும் போயிருந்தேன், தெளிவா சொன்னாங்க. எனவே எந்த அச்சமும் இல்லைங்க, எந்த பயம் இல்லை. களத்தை சந்திப்பதற்கு பலத்தோடு அதிமுக இருக்கிறது. திமுக ஒரு பயம் இருக்குங்க. ஆனா நீசனோட ஒரு கூடுதல் தனி சின்னத்துல போட்டிட்டு இருந்தால், அதாவது இபிஎஸ் அறிவிச்சது போன வேகம் எல்லாமே பர்ஃபெக்ட். தனி சின்னத்துல போட்டி இருந்தா கூட பிஜேபி இருந்திருக்காது, இன்னும் ஓட்டு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். அவர் என்ன சொல்றாரு, சிறுபான்மை வாக்குகள் கூடுதலா வந்திருக்க முடியும், இப்ப வாக்குகள் வரதுக்கான வாய்ப்பு குறைவுன்ற புள்ளியை தொடுறாரு. நம்ம பேசலாம். மணிகண்டன், நீங்க இணைப்புல இருங்க. இப்ப அது ஒரு பெரிய ஒரு வலுவான தொகுதி, அவர் செல்வாக்கான தொகுதி. அதனால அங்க ஒரு பெருமளவு வாக்குகளை வெற்றியை பெற முடியுங்கிற ஒரு இடத்தை முன்வைக்கிறீங்க. நான் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி கிட்ட வர, இரட்டை இலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. எல்லா வாக்குகளும் ஒன்றிணைந்து டிடிவி தினகரனும் பின்வாங்கிட்டாரு, அல்லது அவரும் போட்டியிடல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்த பிறகு களம் ஒரு சவாலானதாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா உங்களுக்கு? அப்படி எந்தவித அவசியம் 2021 தேர்தலில் இரட்டை இலையை எதிர்த்துத்தான் நாங்கள் 8000 சில்லற வாக்குகள் பெற்று திரு ஈவேரா அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். இதே கொங்கு மண்டலத்துல மேற்கை, திருப்பூர் மாவட்டங்கள் எல்லாம் சில வெற்றி வாய்ப்புகள் நாங்கள் இருந்தப்போ கூட ஈரோடு மாவட்டத்திலே ஈரோடு கிழக்கு 8000 சில்லறை ஓட்டுகளில் நாங்கள் ஜெயித்தோம். அன்னைக்கும் இதே கூட்டணி தான், இப்படித்தான் இருந்தது. அதனால இந்த முறை அதற்கு மேல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியை 1.5 வருட காலமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள். திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சின்னு சொல்லலாம். திரு எடப்பாடியார் பன்னீர்செல்வம் அவர்களுடைய அதிமுக ஆட்சியிலே நடந்த கொடுமைகள் இல்லாமல் சேலம் சென்னை ஹைவேக்கு இந்த பகுதி மக்கள் எப்படி போராடினாங்க, அந்த 10,000 கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்காக எப்படி அடிச்சு ஒத்தைத்து வீடுகளிலே பூந்து என்னென்ன கொடுமை நடந்தது, ஸ்டெர்லைட்டுக்காக போராடியவர்கள் எப்படி இந்த அதிமுக ஆட்சி பாஜகவுக்கு அடிமையாக இருந்து சுட்டு கொன்றது, நெடுவாசல்ல போராடினவங்களோட நிலைமை என்ன, இப்படி எந்த விதமான பிரேக்கிங் நியூஸும் போராட்டங்களும் இல்லாமல் நிம்மதியாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் எடுத்துக்காட்டை, அதோட ரிஃப்ளெக்ஷனை நம்ம ஈரோடு கிழக்கு உண்மையாகவே பரப்புரைதான் இப்ப அதை பார்க்க வேண்டியிருக்கு. நான் கேட்கறது வியூகமாக. இப்ப அவர் என்ன சொல்றாரு, சிறுபான்மை மக்கள் இப்ப உணர்ந்திருக்காங்க, அவங்க ஆதரிக்க தயாராகிறாங்கன்ற ஒரு புள்ளியை நேரடியா சொல்றாரு. ஈரோடு கிழக்குல சிறுபான்மையினர் குறிப்பிடத்தகுந்த சதவீதத்தில் இருக்கிறாங்க, அந்த வாக்குகளும் சேர்த்து வரும் இந்த முறை. அப்புறம் கூடுதலா அவர் ஒரு சின்னத்தை பெற்றிருக்கிறார், ஓபிஎஸ் வித்ரா வாங்கிட்டாரு அல்லது டிடிவி தினகரன் பின்வாங்கிட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்து எடப்பாடிக்கு மாரல் அட்வான்டேஜ் ஒன்னு கூடுதலா வருது. அப்படிங்கும் போது இது ஒரு சவால் கொடுக்கக்கூடிய இடமா மாறுதா அப்படிங்கிறத கேட்கிறேன். சிறுபான்மையருடைய ஓட்டு பத்தி தனியா பேசுவதையே தவறுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன, தமிழர்களாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாசிச ஒரு கட்சி. அந்த கட்சியையும் அந்த கொள்கையையும் அந்த சித்தாந்தத்தையும் ஏற்க போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் சேர்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு சொல்லி கேட்டு தன்னை தெளிவாக எதிர்த்து 2014 தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டார்கள். அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க பாஜக அவர்கள் வீரவசனம் பேசிட்டு இருந்தாரு, நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லி. அப்படி இருந்திருந்தால் அவரே கூட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு இருக்கலாம். அதையும் செய்வதற்கு அவருக்கு தைரியமோ இல்ல பாஜக போட்டியிடுவதற்கோ அவர்களுக்கு எந்தவித தைரியமும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூகமாக கூட இதை எடுத்திருக்கலாமே. அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை அங்கே களமிறங்குவதற்கான அடிப்படை ஒரு பணியாக அது எடுக்கப்பட்டிருக்கலாம்ல.
திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சத ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டிருந்து பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாஜகவை போட்டு துவச்சி எடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தென்ன தெளிவாக அதிமுக தலைவர்கள் பாஜகவுக்கு மூத்த அமைச்சர் திரு பொன்னையன் அவர்கள் எல்லாம் வந்து திருச்செங்கோடு ஐயா திரு பொன்னையன் அவர்கள், திரு ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் பாஜகவை பத்தினாங்க. ஒன்று. இரண்டாவது, திரு எடப்பாடி அவர்கள் போய் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது இரண்டு ஃபேக்ஷனாக 89 நீங்க சொன்ன மாதிரி சேவல் அந்த இரட்டை புறா இப்படி நடந்திருந்தால் கூட எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எனக்கு தோணுது. பாஜகவை இதற்கு மேல் நான் ஒண்ணு கெஞ்சிட்டு தொங்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன், நான் நிப்பேன். நீங்க வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் யார் அதிமுகல இன்னைக்கு யாரு பவர்ஃபுல்லா இருக்கா, யாருகிட்ட அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, யார்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் ஆல் ரீசன்ஸ் பத்திரிகையாளர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யாரு பக்கம் ஆதரவு இருக்கிறதுன்னு சொல்லி. அதை விட்டுட்டு இரண்டு ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி ஒன்னை உருவாக்கி பாஜக செய்த அரசியலை தென்ன தெளிவாக அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பித்திருக்கிறார் என்பதை மட்டும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. திமுகவும் ஆதரிக்கிற ஒரு அணியா திரு எடப்பாடி அணி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காங்க. தெரியல, அப்படி கிடையாது. நான் தான் சொன்ன பாத்தீங்கல்ல, எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி கடந்த 5 வருட காலமாக என்னென்ன கொடுமைகள் நடந்தது. நீங்க வந்து கருத்தியல் ரீதியா இந்த விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. பாரதிய ஜனதாவா அதிமுகவா எடப்பாடியா அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை அணுகி இருக்கீங்கன்ற அந்த புள்ளியை கிழக்கை பற்றி பேசும் பொழுது அது பெரியாருடைய மண். ஈரோடு நகரம் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நகரம். ஈரோடு வந்து ஒரு பெரியார் தந்தை பெரியாருடைய மண். அதனால் வந்து அந்த திராவிட சித்தாந்தம் திராவிட அரசியல் மிக முக்கியமான ஒன்றாக இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரணம் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து பாஜக பாசிச அரசியல் வலதுசாரி அரசியலை நாம் முற்றிலும் நாம் தமிழக மண்ணை விட்டு விரட்ட வேண்டும் என்பதே எங்களை போன்றவருடைய எண்ணம். சேதுராமன், இப்போ ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுல ரெண்டாவது வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருவேளை ஈரோடுல போட்டியிடணும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே நீங்க இன்னொரு தொகுதி அங்க இருக்கு, சி.கே. சரஸ்வதி சட்டமன்ற உறுப்பினராலாம் இருக்கிறாங்க, அங்க பிஜேபி போட்டியிடும், திரு அண்ணாமலை போட்டியிடலாம், இப்படிலாம் செய்தி வரும்போது இது ஒரு பின்னடைவு இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் களமிறங்க முடியல அப்படின்னா நாளைக்கு அது எப்படி இருக்க போகும்? இல்ல அப்படி கிடையாதுங்க. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து எங்க போறதுங்கிறது இருக்கு, யாருக்கு என்ன பிரையாரிட்டிங்கிறது இருக்கு. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் பிரையாரிட்டி பிஜேபி. இப்போ 2024 பிரையாரிட்டி. நம்ம சொல்றது 2026ங்கிறதுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனா 2024 நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட 1 வருஷம் தான். அப்போ அவர்களது கணக்கு எப்படி இருக்கும்னாக்கா இப்ப 2024 போக்கஸ் என்ன, அப்ப நம்ம இப்போ விட்டு கொடுத்து போவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தானே தவிர இதனால வந்து ஒரு பின்னடைவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு தேர்தலில் நிக்கிறது, இந்த ஒரு சீட்டு வரதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது பெரிய கட்சி திமுக வெர்சஸ் பிஜேபின்னு சொன்ன எல்லா நரேட்டிவும் இதுல உடைஞ்சு போச்சுங்கிறாரு சிவசேனாதிபதியும் அதுதான் குறிப்பிட்டார். அந்த விதத்துல நான் வந்து எடப்பாடி ஸ்மார்ட் அப்ளை பண்ணிருக்காருன்னு தான் பாக்குறேன். இல்ல அதை எப்படி பாக்குறோங்கிறது இருக்கு. இப்போ நம்ம திரும்ப அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு போயிடலாமா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வர்சஸ் ஏடிஎம்கே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவங்க எந்த क्वेश्चन இல்லாம காங்கிரஸ்க்கு தான கொடுத்தாங்க. ஏன்னா கண்டெஸ்ட் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே சீன்ல நம்ம சொல்லணும். அப்ப காங்கிரஸ் இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி டிஎம்கே வர்சஸ் பிஜேபி, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வர்சஸ் அதிமுக என்ன வித்தியாசம் சொல்றேன், என்ன வேறுபாடுன்னு சொல்றேன். காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிட போகிறதுன்னு உடனடியாக திமுக அறிவித்தது, திமுக கூட்டணி அறிவித்தது, அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. எந்த இடத்துலயும் அவங்க வந்து காங்கிரஸ் தேடி வந்து ஆதரவு கேட்டு அதுக்கு பிறகு இல்ல நாங்க பொறுத்து இருந்து ஆலோசிச்சு சொல்றோம் அப்படின்னா எந்த கருத்து சொல்லாம அதுக்கான கால அளவுலாம் எடுத்துக்கல. ஆனா இங்க அப்படி நடக்கலையே. இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்னைக்கு போய் பார்த்தாங்க, ஆதரவு கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து. அதுக்கு பிறகு இவ்வளவு நாளுக்கு பிறகு இன்னைக்கு தான் ஆதரவு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் அந்த வேறுபாடு இருக்கு. அப்ப பிஜேபிக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்க முடியல, எடப்பாடி அதை உடைச்சிட்டாருன்றாங்க இவங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க பாருங்க, தமாகாவுக்கு தான் வந்து இந்த திரும்பவும் அந்த சீட்ல நிக்கிறதுக்கு தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கும் போது அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற முறையில் அதிமுக அவங்க கேட்கறாங்க. அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகளையும் நீங்க வந்து ஒன்றிணைக்க வேண்டியது ஒரு பொறுப்பு அப்படின்னு வரும்போது பாஜக கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நிக்கிறது முக்கியம் இல்ல, உங்க வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துறது முக்கியம். அதே மாதிரி நீங்க அப்படின்னாக்க என்ன சின்னத்துல நிக்க போறீங்க எல்லாமே இருக்கு, அது ஒரு தெளிவு வேணும்.
சும்மா ஒரு குழப்படி இருந்து கொண்டு அந்த சூழ்நிலையில போய் நின்று கொண்டு நாங்கள் அதுதான் வந்து ஒரு சுயேட்சை இந்த குழப்பம் இருந்திருக்கா சார்? ஆதரவு கேட்டு வரும்போதே ஆதரித்து இவர்கிட்ட தான் கட்சி இருக்கு, இவர் தான் ஆதரிக்கிறோம்னா இந்த குழப்பத்துக்கு எல்லாம் இடமே இல்லையே. இல்ல இப்ப இவர்கிட்ட தான் கட்சி இருக்கு, இவருக்கு தான் ஆதரிக்கணும்னு சொன்னா